எல்லாருக்கும் வணக்கம். மொத்த தமிழ்நாட்டுக்கு இப்போ இருக்கிற கொஸ்டின், தொங்கு சட்டசபைனா என்ன, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தொங்கு சட்டசபை அப்படின்னா 118 எடுக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா வந்து அது தொங்கு சட்டசபை. 118 அண்ணனுக்கு கிடைக்கல, 108 தான் கிடச்சிருக்கு. அந்த 108லையும் ஒன்று வந்து ராஜினாமா பண்ணணும். திருச்சி கிழக்கு இல்லைன்னா பெரம்பூர், இந்த ரெண்டு இடத்துல ஒரு இடத்துல தான் வந்து ஒரு ஆள் வந்து இருக்க முடியும். ஸோ அங்கே ரீஎலெக்ஷன் நடக்கும். அங்கே இன்னொருத்தர் வருவார். ஸோ அது தாவைக்கா சார்போ யாரோ வாட் எவர் இட் இஸ், மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்க வருவாங்க. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2006 கருணாநிதி அவர்களுடைய பீரியட் 98 சீட்டு வந்து 98 இல்லைனா 96 நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ சீட் எடுக்கிறாரு. காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து ஓகே நான் கூட வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லி அவர் 5 வருஷம் ஆட்சியும் வந்து முடிக்கிறார். இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி 57 நினைக்கிறேன். ஸோ அந்த டைம்லேயே வந்து நடந்தது. இப்போது காங்கிரஸ் 5 சீட்டு வச்சுருக்காங்க, பாமக 5 சீட்டு வச்சுருக்காங்க, அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 வச்சுருக்காங்க. இவங்க ஓகே நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா வந்து ஓகே இந்த விஜயனை வந்து இந்த ஆட்சியை வந்து அடுத்த சிஎம் ஆட்டு கொண்டு போவார். இதை தாண்டி இவங்க வந்து அதெல்லாம் முடியாதுப்பா, நாங்கள் இருந்த இடத்துல தான் இருப்போம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆளுநர் இந்த பெரும்பான்மையான இந்த ஒரு கட்சி விஜயனுடைய கட்சியை வந்து நீங்கள் ஆட்சி அமைங்க, பட் இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பெரும்பான்மையை வந்து நீங்கள் நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவார். அப்படி முடியல அப்படின்னா ரீஎலெக்ஷன் நடக்கும். இதுதான் ஆக்சுவல் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து 2013 வந்து ஆட்சி அமைக்கிறாரு. 28 சீட்டு தான் வந்து ஜெயிக்கிறாரு. அண்ட் 28 சீட்டில் காங்கிரஸ் வந்து ஓகே நான் அவங்க கூட வரேன்னு சொல்லி வந்து அவர் ஆட்சி அமைக்கிறாரு. ஆட்சி வெறும் 49 நாள் தான் இருந்தது. எதுக்காக அப்படின்னா அவரே வந்து கலைச்சிட்டாரு. ஜன் லோக்பால் அப்படிங்கிற ஒரு சம்பவம் இதை கொண்டு வரதுக்கு என்ன அப்படின்னா, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் தப்பு பண்ணானா அவனை வந்து கேள்வி கேட்குற வந்து ஒரு அமைப்பு, இந்த அமைப்பை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் யாருமே வந்து ஓகே அப்படின்னு சொல்லாத காரணத்தினால, அதை வந்து கொண்டு வர முடியாத ஒரு காரணத்தினால ஓகே அவருக்கு கோவம் வந்தோடனே கலைச்சிட்டு பழையபடி எலெக்ஷன் அந்த இடத்துல வந்து நடக்குது. 49 நாள் தான் வந்து இருந்திருக்காரு. எலெக்ஷன் நடந்த உடனே வந்து 70 சீட்டு மொத்தம், அதில் 28 முதல்ல ஜெயிச்சவர். அடுத்த எலெக்ஷன் வந்த உடனே 67 சீட்டு வந்து ஜெயிக்கிறார். கிட்டத்தட்ட 3 சீட் தான் மற்றவங்க எடுக்கிறாங்க. 67 அடிச்சு பெரிய லெவலில் ஒரு மேசிவ் வின் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் எடுக்கிறார். இதே மாதிரி ஆந்திராலையும் வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கான்செப்ட். இவங்க வந்து ஆதரவு கொடுத்து இந்த 5 வருஷத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து இந்த ஆட்சியை வந்து கலைச்சிட்டு பழையபடி வந்து எலெக்ஷன் நடக்கும். அதில் வந்து யார் பெரும்பான்மை எடுக்கிறாங்க. இதுதான் வந்து ஆக்சுவல் ப்ராசஸ். இதுதான் இந்த இடத்துல வந்து இப்போதைக்கு நடக்க போகுது. நிறைய வீடியோஸில் நான் பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாலின் சார் இருந்து வந்து 5000 3000 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வந்து அவரே வந்து இந்த மக்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாலின் சாராக இருந்தாலும் சரி, அடுத்தது வர்ற விஜயா இருக்கட்டும், இல்லை அதுக்கடுத்து வர்ற ஆளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்க வந்து அஃபிஷியலாக கொடுக்குறாங்கன்னா வந்து நம்மக்கிட்ட எடுக்கிற டாக்ஸ்லேருந்து கொடுக்குற காசு தான். அது இல்லாமல் ஓட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிற காசு. ஸோ இப்படி தான் இந்த காசை தான் வந்து கொடுக்க முடியும். இது கூட வந்து இந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் இந்த விஷயங்களை வந்து சொல்கிறவங்கள வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. யாரும் வந்து சும்மா நம்ம காசுல இருந்து வந்து நான் சம்பாதிச்ச காசை வந்து கொண்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து நினைக்க மாட்டாங்க. அதுவும் இந்த அரசியல் விஷயத்தில். ஸோ புரிஞ்சு நடத்துக்கோங்க.